Taste the Daily. பிரதமர் மோடியோட பிரச்சாரங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுப்புன்னு நினைக்கிறீங்களா? 2019 எலெக்ஷன்ஸ்ல முன்னாடி வந்து சவுக்கிதார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. இப்போ மோடிகா பரிவார் அப்படின்றாங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் நார்த் இந்தியாவில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா? அது எடுபடவில்லை. சவுக்கிதார் என்று பேசினார். ஆனால் அவர் சவுக்கிதார் என்று பிரகடனப்படுத்தி கொண்ட பின்னர் தான் அடானி அம்பானி கொழுத்து வளர்ந்தார்கள். சவுக்கிதார் அடானி அம்பானி போன்ற பெருமுதலாளிகளுக்கு சவுக்கிதார், சாதாரண மக்களுக்கு அவர் சவுக்கிதாராக இல்லை. இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்க 10 வருடமாக ஊழலற்ற அரசை கொடுத்திருக்கோம் அப்படின்றத பிரச்சாரமா முன்வைக்கிறாங்க. அது பச்சை பொய் என்பது எல்லாருக்கும் தெரியும். வாட் டு தே மீன் பை ஊழல்? இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எலக்டோரல் பாண்ட் என்று ஒன்று வந்தது. இதை அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறது. இந்த எலக்டோரல் பாண்ட் சட்டமாக்கப்பட்ட பொழுது, அது கொள்கையாக உருவாக்கப்பட்ட பொழுது பார்லமெண்டில் நான் இருந்திருக்கிறேன். மிஸ்டர் அருண்ஜேட்லி வாஸ் தி ஃபினான்ஸ் மினிஸ்டர். மிஸ்டர் அருண்ஜேட்லி அதை கொண்டு வருகிற பொழுது கார்ப்பரேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ், இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இந்த எலக்டோரல் பாண்ட் என்பது மிகப்பெரிய ஊழலுக்கும் பண தேர்தலில் நம்முடைய அரசியலில் பண ஆதிக்கத்திற்கும் கொண்டு போய்விடும், இதை ஏற்க முடியாது என்று வாதிட்டிருக்கிறோம். இப்போது எலக்டோரல் பாண்ட் ஒரு பிரச்சனையாகி உச்சநீதிமன்றமே அதை அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எலெக்ஷன் கமிஷன் இவை தகவல்களை விவரங்களை மக்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பின்னர் வந்திருக்கிற உண்மை என்ன? பிஜேபி தான் நம்பர் 1 பொலிட்டிக்கல் பார்ட்டி. சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற பிக்கஸ்ட் ஸ்கேண்டல் கரப்ஷன் என்று சொன்னால் இதை தான் சொல்ல வேண்டும். இதுவரையிலும் மோடி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்காரா? இதான் கேள்வி. மோடி இதுவரையிலும் எலக்டோரல் பாண்ட் பற்றி, எப்படி பிஜேபி எலக்டோரல் பாண்டை அதிகமாக பெற்று மிகப்பெரிய பண ஆதிக்கம் கொண்ட கட்சியாக மாறியது என்பது குறித்து மோடி இதுவரையிலும் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. என்ன காரணம்? இதை தான் மக்கள் கேட்கிறார்கள் இன்றைக்கு. இல்லை சார், இது நம்ம இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுகிறோம், ஊடகங்கள் பேசிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரியான நுணுக்கமான அம்சங்கள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக மக்களுக்கு புரிகிறது. இடி, ஐடி, சிபிஐ இப்படிப்பட்ட சென்ட்ரல் ஏஜென்சிஸ் எல்லாம் இன்றைக்கு எதிர்கட்சிகளை குறிவைத்து தாக்குவதற்கும் எதிர்கட்சி தலைவர்களை தாக்குவதற்கும் அச்சுறுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன என்பது மக்கள் அறிந்த ஒன்று. இப்பொழுது மிஸ்டர் கெஜ்ரிவால் சிறையில் இருக்கிறார். அதற்கு முன்னர் மிஸ்டர் சொரேன் மீது குற்றச்சாட்டு வந்து அவர் பதவி விலக வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அவரும் சிறையில் இருக்கிறார். இன்னும் பலர். ஆனால் அதே நேரத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை, டெல்லியிலிருந்து வருகிற பத்திரிகை, அது ஒரு பெரும் கட்டுரையையே வெளியிட்டது. அதாவது உண்மையை வெளியிடுகிற ஒரு கட்டுரை. எப்படி ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் கிரிமினல் குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளானவர்கள், பிற கட்சிகளில் இருந்தவர்கள் அல்லது பொதுவாக இருந்தவர்கள், அவர்கள் எல்லாம் பிஜேபியில் சேர்ந்தவுடன் அவர்கள் மீதான விசாரணை நிறுத்தப்பட்டது, வழக்குகள் கைவிடப்பட்டன, அவர்கள் எப்படி சுத்தமானவர்களாக சித்தரிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வந்திருக்கிறது. அது பற்றி பிஜேபி ஒரு வார்த்தை கூட இதுவரையிலும் பேசவில்லை. திரு மோடி அது பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பீப்புள் cannot be taken for granted. இதை மோடி புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மோடி must understand people cannot be taken for granted. அதனால்தான் அவர் 400 370 என்று பேசிக் கொண்டிருக்கிறார். பிகாஸ் he takes people for granted. ஆனால் தேர்தல் முடிவு வருகிற பொழுதுதான் தெரியும் மக்கள் என்ன அடிப்படையில் எந்த புரிதலோடு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய நேரிடும். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, பிஜேபி மீதான செல்வாக்கு தென்னிந்தியாவில் மிக குறைவாக இருக்கின்ற மாதிரியான விமர்சனங்கள் இருக்கு. ஏன் இந்த டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? அதற்கு பல்வேறு சமூக வரலாற்று காரணங்கள் இருக்கின்றன. அது 1 2 என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. உதாரணத்திற்கு நம்முடைய தமிழ்நாடு, பெரியார் பகுத்தறிவு இயக்கம் தோன்றி வளர்ந்தது. இன்னும் சொல்ல போனால் பெரியார் ரேஷனலிசம் பேசிய பொழுது அந்த காலகட்டத்தில் இந்த அளவிற்கு ரேஷனலிசத்தை ஒருவர் பேச முடியுமா என்ற ஒரு திகைப்பு பல
அறிஞர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பெரியாரால் எப்படி இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை பேச முடிந்தது, சமூக சீர்திருத்தத்தை பற்றி பேச முடிந்தது, சமூக ஜாதி ஒழிப்பை பற்றி பேச முடிந்தது, பெண் விடுதலை பற்றி பேச முடிந்தது, விதவை மறுமணம் பற்றி பேச முடிந்தது. அந்த காலத்தில் இதே போன்றது எல்லா மாநிலங்களிலும் வந்தது என்று நாம் சொல்லிவிட முடியாது. அதே போல தமிழ்நாட்டில் தொடக்கத்திலேயே கம்யூனிஸ்ட் இயக்கம் 1925 கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கிய பொழுது அந்த தொடக்க மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவரே ஒரு தமிழர், சிங்காரவேலர். இங்கே கம்யூனிஸ்ட் கருத்துக்கள் வளர்ந்திருக்கின்றன, மார்க்ஸ் சிந்தனைகள் வளர்ந்திருக்கின்றன. அதே போல அம்பேத்கர், அயோத்திதாஸ் பண்டிதரை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர் காலத்திலிருந்து அம்பேத்கர் கொள்கைகள் தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கின்றன. அவர் மராட்டிய மாநிலத்தை சார்ந்தவரானாலும் அம்பேத்கரினுடைய சிந்தனைகள் தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கின்றன. எனவே தமிழ்நாட்டினுடைய நிலைமை வித்தியாசமாக இருக்கிறது. அதே போல நான் ஒவ்வொரு மாநிலத்தையும் குறிப்பிட்டு சொல்ல முடியும். சில இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பழைய சிந்தனை மனுஸ்மிருதி, அதே போல சில சனாதன கொள்கைகள், இவற்றை அடிப்படையாக வைத்து அவர்கள் மக்களை இறுக பிடித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். காலங்காலமாக நம்பிக்கை கொண்ட மக்கள் சிலர் அவர்கள் சொல்வதற்கு பலியாகி இருக்கலாம். ஆனால் அரசியலில் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், அரசியல் என்று வருகிறது, மக்களுக்கு கல்வி கற்க வேண்டும், மருத்துவ வசதி பெற வேண்டும், வேலைவாய்ப்பு பெற வேண்டும், குடியிருப்பு வேண்டும், உணவு வேண்டும், இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆட்சி எது என்று வருகிற பொழுது அது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அல்ல என்ற புரிதல் இப்பொழுது வேகமாக வளர்ந்து வந்திருக்கிறது, வலுவாக வளர்ந்து வருகிறது. இந்தியா அலையன்ஸ்லயே நிறைய மாநிலங்கள்ல வேட்பாளர்களுடைய தேர்வு வந்து கூட்டணி கட்சிகளான இப்ப காங்கிரஸ் ஆகட்டும், ஈவன் கேரளால கூட வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து கேண்டிடேட்ஸ் வந்து நிறுத்திருக்காங்க. அது இம்பாக்ட் கிரியேட் பண்ணாதான்? இது தேர்தல் காலத்தில் தொகுதி உடன்பாடு என்றெல்லாம் வருகிற பொழுது சில இடங்களில் நடைபெறுவது உண்டு. அதை பெரிதுபடுத்துவது கூடாது. முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது, பாரதிய ஜனதா கட்சிக்கு இடமளிக்காமல் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதில் இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சிகளும் ஒரு ஒன்றுபட்ட குறிக்கோளோடு நோக்கத்தோடு இருக்கிறார்கள் என்பது. அப்படி இருந்தா வேட்பாளர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை எதிர்த்தே மற்ற கூட்டணி கட்சிகள் வந்து கூட்டணி வேட்பாளர்களை எதிர்த்து அல்ல, அது மாநிலத்துக்கு மாநிலம் சில நிலைமை இருக்கிறது, அதற்கு உட்பட்டு செயல்படுகிறது. இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இடதுசாரிகளுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கும், பிரதிநிதித்துவம் எந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் வந்து இடதுசாரிகளுக்கு கிடைக்கும் நம்புறீங்க? இடதுசாரி கட்சிகளுக்கு இன்றைய நாடாளுமன்றத்தில் 5 இடங்கள் இருக்கின்றன. அதில் 4 இடங்கள் தமிழ்நாட்டிலிருந்து சிபிஐ 2, சிபிஎம் 2, 1 இடம் கேரளாவிலிருந்து சிபிஎம், 5 இடங்கள் இருக்கின்றன. இப்பொழுது நடைபெற இருக்கிற தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் சிபிஐ, சிபிஎம், எம்எல், அதையும் நான் சேர்த்துக் கொள்கிறேன், கட்சிகளின் எண்ணிக்கை நாடாளுமன்றத்தில் அதிகரிக்க போகிறது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பீகாரிலும் சரி, அதே போல தமிழ்நாடு, கேரளா, மற்ற மாநிலங்களிலும் சரி, இடதுசாரி கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். எனவே இதை சொல்லுவதற்கு வெறும் ஏதோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவன் என்கிற முறையில் நான் பேசுவதாக எடுத்துக்கொள்வது கூடாது. இன்றைக்கு இந்திய அரசியலில், இந்திய நாடாளுமன்றத்தில் இடதுசாரி கட்சிகளின் பலம் கூடுவது என்பது இந்தியாவிற்கு நல்லது. ஒரு அரசியல் தத்துவார்த்த களத்தில் நின்று மக்களை காப்பாற்றுவதற்காக, நாட்டை காப்பாற்றுவதற்காக நடைபெறுகிற போராட்டத்தில் இடதுசாரி கட்சிகளினுடைய பங்கு முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். மக்களும் கருத வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். Taste the Daily.